இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு தாய் திரு அவையானது மிக முக்கியமான விழாவை கொண்டாடுகிறது. திருச்சபை வரலாற்றிலேயே 3 பேருக்குத்தான் திரு அவையானது பிறந்த நாளை கொண்டாடுகிறது, சிறப்பாக கொண்டாடுன்னு சொன்னார். ஒன்று டிசம்பர் 25 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடின்னு சொல்லப்படுகிற திருமுழுக்கு யோவானுக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. அடுத்து அன்னை மரியாளுக்கு இன்று செப்டம்பர் 8 இன்று அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை நம்முடைய தாய் திரு அவை உலகமெங்கும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த 3 வரிகளும் இங்கே பாண்டிச்சேரி ஒரு ஸ்கூல் இருக்குது, பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கூல், அமலோர் போம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல் பேர் சொல்லுவார்கள். அந்த ஸ்கூலில் காலையிலிருந்து ஸ்கூல் முடியும் இந்த மாலை நேரம் வரை ஆடியோ இந்த மாதிரி இந்த மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் நல்லா அந்த ஒளி அருமையாக கேட்கும். திரும்ப பாடுற பாருங்களேன். அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னையின்றி ஏது வெற்றி. அம்மா கூட இருக்கும் பொழுது நம்மளை தோக்கடிக்கிறவங்க யார் சொல்லுங்க பார்ப்போம். அன்னை இல்லாமல் ஒரு பிள்ளை வெற்றி வந்து சேருமா? சேர வாய்ப்பு கிடையாது. அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு வினாடியிலும் நம்ம கூடவே நம்மளை காப்பாற்றிட்டு வராங்க. இந்த விழாவுக்கு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி உண்டு. அன்னை மரியாளுடைய பிறப்பே ஒரு 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 வித்தியாசமான பிறப்புன்னு சொல்லலாம். சுவைக்கும் அன்னம்மாளுக்கு, அதாவது அன்னை மரியாளுடைய அப்பா அம்மாவுக்கு, சுவைக்கும் அன்னம்மாள், அவங்களுக்கு குழந்தை இல்லை. ரொம்பவும் வயதான ஒரு நிலையில் என்ன பண்ணாங்க, அன்னை மரியா அது சுவைக்கும் அன்னம்மாளுக்கு ஆண்டவருடைய ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவசித்து ஆண்டவருக்கு பாத்திரமாக வாழ்ந்ததுனால அன்னை மரியாள் இவர்களுக்கு குழந்தையாக அவங்களுக்கு பிறக்கிறாங்க. 3 வயதில் என்ன பண்ணாங்க, நம்ம மரியாதை கொண்டு போய் கோயிலில் போய் காணிக்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. கடவுள் கொடுத்த குழந்தை கடவுளுக்கு கொடுத்துட்டாங்க. அன்னை மரியாதை 3 வயது முதலே கடவுளுக்கு ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம சுவைக்கு மனமாக என்ன பண்ணாங்க, வளர்த்து கொண்டு வந்தாங்க. அப்போது சிறு வயதிலேயே 3 வயதிலேயே அன்னை மரியாள் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இதைத்தான் முதல் மாதம் பார்ப்போம். நம்ம இதில் ரோமைய திருமுகத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, பார்ப்போம். கடவுள் அன்பு கூர்பவர்களோடு, கடவுளிடம் யார் அன்பு கொண்டிருக்கிறார்களோ, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் நன்மைக்காகவே தூய ஆவியார் அனைத்துமே ஒத்துழைக்கிறார். யார்
கடவுளிடம் அன்பு கொண்டிருக்கிறார்களோ, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு, அந்த நபருக்கு தூய ஆவியார் அந்த நபரின் நன்மைக்காக தூய ஆவியார் என்ன பண்றாராம், அந்த அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். அப்ப அன்னை மரியாள் கடவுளை அன்பு செய்தார், கடவுளை நேசித்தார், அவர் திட்டத்திற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். எனவேதான் நற்செய்தி பாருங்க பார்ப்போம். சூசை, உன் மனைவி ஏத்துக்க நீ தயங்காதே, அவர் கருத்தாங்கி இருப்பது தூய ஆவியின் ஆசீரார். தூய ஆவியின் அருளால் என்ன பண்ற, அவங்க கருத்தாங்கி இருக்கிறாங்க. ரோமை வாசகம் பாருங்க பார்ப்போம். யார் ஒருவர் கடவுளை அன்பு செய்து கடவுளின் திட்டத்திற்கு பணிந்திருக்கிறாரோ அவர்கிட்ட தான் தூயாவுடைய ஆசீர்வாதம் செயல்படும். அன்னை மரியாள் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்து அவருடைய வார்த்தைக்கு பணிந்து திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்திருந்தால் தூய ஆவியாரால் கருத்தாங்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை அம்மா பெற்றுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. சோர்களே, எனவேதான் இன்றைக்கு இந்த திருச்சபையின் தாய், மீட்பரின் தாய், இறைவனின் தாய் என இன்னைக்கு நம்ம தூக்கி வச்சு அம்மாவை கொண்டாடுறோம். நம்ம ஏனென்றால் அம்மா வாழ்ந்த வாழ்க்கை, அம்மா மிக பெரும் ஒரு செல்வந்த செழிப்பில் வாழ்ந்த பெண்மணி கிடையாது. சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு தச்சருக்கு மனைவியாக போகின்ற அந்த தகுதியில வாழ்ந்த ஒரு சாதாரண குடும்பத்து பெண்மணி அன்னை மரி. கடவுளை பொறுத்த மட்டிலே யார் செல்வந்தர் பக்கமா கடவுள் சாய் வர கிடையாது. இயேசு அழைத்த எல்லா சீடரையும் பாருங்க பார்ப்போம். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் தீவிரவாதி, படு கோபக்காரர் ராயப்பர், கத்தி எடுத்து காதை வெட்டுறாரு கெசமெண்ட் இடத்துல. எவ்வளோ கோபக்காரர் பாருங்க பார்ப்போம். ஜெபதேவியர் மக்கள் அவங்க பாருங்க பேராசை. ஆண்டவரே, நீர் ஆட்சியில் வரும்பொழுது ஒரு பிள்ளை இங்கேயும் உட்காரணும். இப்படிப்பட்ட மக்களைத்தான் ஆண்டவர் அழைத்தார். அன்னை மரியாளும் அப்படிப்பட்ட சாதாரண நிலையில் இருந்தவர் தான். இன்றைக்கு முதல் வாசகம் ஒரு மாற்று வாசகம் கொடுத்துருப்பார். மீகா, பெத்லகேமே, எப்ராத்தா என அழைக்கப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியது, மிகச் சின்ன இடம் நீ. ஆனால் இந்த யூதாவை ஆளப்போகிறவர், இஸ்ரேலை ஆளப்போகிறவர் உன்கிட்ட தான் தோன்றுவார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. தன் திட்டத்திற்கு யார் பணிந்து என்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் செயல்படுகிறார். அன்னை மரியாள் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அம்மா எந்த அளவுக்கு அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்திற்கு பணிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா, தன் மகனையே இல்லையா அவங்க வயிற்றில் பிறக்க வைத்து இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து யோசிச்சு பாருங்க பார்ப்பேன். சோர்களே, இந்த நாளிலே அன்னை மரியாள் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும். அம்மா ஆசீர்வாதம் செய்யட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. அப்போ அம்மாவுடைய பெயரை தாங்கியிருப்பீங்க இல்லையா, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு பிரதிஜை எடுப்புமே நாம. ஒரே ஒரு அன்னை மரியாள் பெண் இல்லையா, அவங்க தாய் இல்லையா. எத்தனை குடும்பங்களிலே நாம் தாயை மதித்து போற்றோம். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மதிச்சு பார்க்குறோம். எத்தனை குடும்பங்களிலே தாய் ஒரு 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 மதிப்பில்லாமல் நடத்தப்படுறாரு. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இந்த நிலை மாறணும். அன்னைக்கு விழா எடுக்கின்ற நாம், அன்னையை தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற நாம், நமது வீட்லேயும் ஒரு அண்ணன் இருக்காங்களே, நமது வீட்லேயும் ஒரு தாய் இருக்காங்களே. இறைவனின் தாய், கடவுளின் தாய், மீட்பரின் தாய், திருச்சபையின் தாயின் அம்மாவை தாயின்னு யாரை கூப்பிட்ற நாம, நமது வீட்லேயும் ஒரு தாய் இருக்காங்களே. அந்த தாயை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? ஒன்று. இன்னொன்று, தாய் என்பவள் பெண் தானே.
ஒரு பெண் பிள்ளை நம்ம வந்து நான் பொய் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு ஒரு சகோதரிக்கு குழந்தை பிறகு வச்சுங்களேன், ஒரு குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்தால் அடைகின்ற மகிழ்ச்சி வேறு, பெண் பிள்ளை பிறந்தால் அடைகின்ற மகிழ்ச்சி வேறு. நான் இது வந்து நீங்கள் இல்லை பிரதர் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து சும்மா முக ஜாடைக்கு ஸ்துதிக்கு சொல்லிக்கக்கூடாது. உள்ளார்ந்த நெஞ்சில் கை வச்சு சொல்லணும். நம்ம ஆண் பிள்ளை பிறந்தால் நம்ம எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம், பெண் பிள்ளை பிறந்தால் சரி பிறந்தாச்சு இப்படி தான் இருக்கணும் தவிர, இன்னமும் பெண் குழந்தைகளுக்கான அந்த ஒரு 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 உன்னத நிலை இன்றைக்கும் 2025ஆம் ஆண்டிலும் கூட கொஞ்சம் சற்று குறைவாகத்தான் இருக்குது. இன்றைக்கு பெண்கள் எவ்வளவோ சாதனை, பெண்கள்லாம் யோசிக்க முடியாது. பெண்கள் இன்னைக்கு எல்லா துறையிலும் அப்படி கோல் வச்சுறாங்க, அப்படி படிப்பு, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. இன்னைக்கு இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இரண்டாம் பட்சமாகவே இருக்கிறது. நிலை மாறணும். அம்மாட்ட வேண்டிக்குவோம் நம்ம, அம்மா நிலை மாறணும். பெண் பிள்ளை என்றாலே ஒரு 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 நிலையை வச்சு தான் பார்க்குறோம். ஆம்பளை குழந்தைன்னா அது இப்படி பார்க்குறோம். நிலை மாற வேண்டும் சகோதரர்களே. அம்மாட்ட ஜெபிப்போம், அம்மாட்ட வேண்டிக்குவோம், சரிங்களா? வேற ஒன்றும் சொல்வதற்கு கிடையாது. இந்த நாளில் இந்த தான் நம்மளுடைய தியானம் தான். இன்னைக்கு அன்னை மரியாளை வாழ்த்தி போற்றுகிற நாம், அன்னை மரியாள் அம்மா அம்மான்னு அவளை வாயார கூப்பிட்ற நாம், நமது வீட்டிலும் ஒரு தாய் இருக்கிறாங்க. அந்த தாயை மனம் கோணாமல் நடத்துகிறோம்மா. அந்த தாய்க்கு உண்டான காரியங்களும் நம்ம செய்கிறோம்மா. அந்த தாயை கடைசி காலம் மட்டும் கண் கலங்காமல் அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவங்களே நேசித்து நம்ம அவங்களுக்கு நடந்துக்கிறோம்மா. ஒன்று. இரண்டாவது, ஒட்டுமொத்தமாக பெண் குலத்தை நம்ம எப்படி வழி நடத்துகிறோம், எப்படி அவங்க கௌரவம் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் சிந்திக்கிறோம் நாம். இந்த இரண்டு கருத்துக்களுக்காகவும் அம்மாகிட்ட ஜெபிப்போம். நிச்சயம் அம்மா இந்த விடுதலைக்காக தன்னுடைய மகனிடத்தில் கேட்பாங்க. எப்பா இந்த மாதிரி இருக்கிற நம்ம உலகத்தில் ஏசப்பா செய்வார், அந்த நிலையை ஆண்டவர் மாற்றுவார். எனவே நம்முடைய கடமை பிரார்த்தனையை அம்மா பாத்திர வைப்பது. எனவே பெண் குலம் தழைத்துவாங்க, அம்மாவிட்ட ஜெபிப்போம். நிச்சயமாக அம்மா இந்த விடுதலுக்கு செவி சாய்ப்பார். சகோதரர்களே, மீண்டுமாக ஒரு எல்லோருக்கும் அன்னை மரியாள் பிறப்பு விழா வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை மரியாள் திருநாமம் தாங்கி எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள், ஜெபங்கள். நான் சந்திப்போம்.